மொழிகள் 8:13 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரீமா ஷனமா தியானமா தரன ஹனதுத்தியா. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தியும் தீய வழியையும் பொருட்டு வாழையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம், அவருடைய நாமத்தை நம்பி இருப்போம், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவோம், நீதியின் சூரியன் நமக்கு உதிக்கும். ஹல்லேலூயா. இந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்களை எதிராக வந்த அக்கிரமக்காரர், அது மாத்திரமல்ல துன்மார்க்கர், அவர்கள் கர்த்தரை நோக்கி இருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்களோ அவரை தேடி இருக்கிறீர்கள், அவரை நம்பி இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவன் என்பதை நீங்க ருசித்து பார்த்திருக்கிறீர்கள். இது நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் சத்துக்களை அவர் முறியடிப்பார். அவர்களை நீங்க தேடியோ காண மாட்டீர்கள். அதை நீதிமொழிகள் 29:25 நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 29:25 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்து இருக்கும் பொழுது அவர் உண்மையாகவே நம்ம என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பார், நம்மை பூஷிப்பார், நம்ம எல்லா சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை மீட்டு விடுவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவர்களை தேடியும் காணாதிருக்க